வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா? ஒரு ஊரில் ஒரு சிறுமி இருந்தா. அவளுக்கு அம்மா அப்பா இல்லை, உற்றார் உறவினர்களும் கிடையாது. அந்த சிறுமி அனாதையாக ரொம்ப கஷ்டப்பட்டா. ஒரு நாள் அழுதபடியே பக்கத்தில் இருந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருந்தா. அப்போ தான் ஒரு வண்ணத்து பூச்சி முட்புதரில் சிக்கி தவிக்கிறத அந்த சிறுமி பார்க்குறா. அந்த வண்ணத்து பூச்சியோ அந்த புதரிலிருந்து தன்னை விடுவித்துக்கிறதுக்காக ரொம்பவே போராடுது. இந்த சிறுமி அந்த வண்ணத்து பூச்சி மேலே இறக்கப்பட்டு மெல்ல அருகில் போய் அதை விடுவித்து விடுறா. உடனே அந்த வண்ணத்து பூச்சி ஒரு தேவதையாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுமியை பார்த்து, உனக்கு ஒரு வரம் தரேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொன்னதான். உடனே அந்த சிறுமியும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நான் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற வரத்தை கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறா. அந்த தேவதையும் அவள் கேட்ட வரத்தை மிகவுமே பாராட்டியது, நல்ல வரம்னு சொன்னதான். அது மட்டும் இல்லாமல் அவளுடைய காதுகளில் ஒரு மந்திரத்தை சொல்லுது. என்ன சொன்னது அப்படின்னு அவள் யாருக்கும் சொன்னதே இல்லை. ஆனால் அவள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருந்தாளாம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இந்த பெண் மட்டும் எப்படி எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். பல பேர் அவகிட்ட வந்து, எப்படி உங்களால் இப்படி எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியுதுன்னு கேட்குறாங்க. அந்த சிறுமியும் வளர்ந்து பெரியவளாரா. அப்போ தான் அவள் சொல்கிறா, எனக்கு நான் ஒரு வண்ணத்து பூச்சிக்கு உதவி செஞ்சதால் ஒரு தேவதை வந்தாங்க. அந்த தேவதை சொன்ன ரகசியம் படி தான் நான் நடந்துக்கிறேன், அதனால தான் நான் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். ஆனால் அந்த பெண் யார்கிட்டேயும் அந்த ரகசியத்தை சொன்னதே இல்லை. அவளும் பெரியவளானா, வயதும் ஆகுது. இப்போ ஒரு நாள் சாகிற தருவாயில் படுத்த படுக்கையாக இருக்கா. அவளை சுற்றி உறவினர்களும் மற்றவர்களும் நிற்கிறாங்க. அப்போ தான் ஒருத்தர் அவகிட்ட ரொம்ப பணிவாக, அம்மா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற ரகசியத்தை நீங்கள் சொல்ல தான் வேணும். நீங்கள் சொல்லாமல் இருந்து விட்டால் அந்த ரகசியம் உங்களோடையே இருந்து விடும். அதனால் நீங்கள் இப்போ கண்டிப்பாக சொல்ல தான் வேணும் அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிட்டாராம். அவர்களை பார்த்து அன்போட புன்முறுவல் செய்த அந்த பெண், தேவதை சொன்ன அறிவுரை இதுதான்: யார் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும், எவ்வளவு பாதுகாப்புடன் இருந்தாலும், முதியவராக இருந்தாலும், சிறுவராக இருந்தாலும், செல்வனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், எல்லாருக்கும் நீ தேவைப்படுவாய் அப்படின்னு அப்படின்னு சொன்னாலாம் அந்த பெண்மணி. ஆமாங்க, நாமளும் எல்லாருக்கும் எந்த விதத்திலாவது தேவைப்படுவோம். அதனால் யாருமே தன்னைத்தானே குறைவாக நினைத்து கொண்டு வருத்தமே பட வேண்டாம், இல்லைங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.